1-to-1 சந்திப்பின் ஒரு பகுதியாக துறையூர் திருமயம் தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். ஆலோசனையில் என்ன விவாதிக்கப்படுகிறது, விவரங்களை சொல்லலாம். உடன்பிறப்பவா என்ற தலைப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் தொடர்ந்து நிர்வாகிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய பொறுத்தவரை திருமயம் மற்றும் துறையூர் சட்டமன்ற தொகுதிகளை ஒன்று இந்த சந்திப்பின் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் மற்றும் தேர்தல் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை ஒட்டி செய்து வரக்கூடிய பணிகள் மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு உள்ளிட்ட கட்சி ரீதியாக நடைபெற்று வரக்கூடிய பணிகளும் மற்றும் மாவட்ட நிர்வாகமாக எவ்வளவு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு விதமான கள நிறுவனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்குமாக மொத்தமாக 28 நாட்கள் என்பது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. அதில் 63 சட்டசபை தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இன்று 29வது நாளாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை இதற்கு முன்பாக என்ன கடந்த தேர்தலில் எவ்வாறு இருந்தது, தற்போது இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன, கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்தும் 1-to-1 என்ற சந்திப்பை பொறுத்தவரை நிர்வாகியை நேரடியாக சந்தித்து கேட்பதன் காரணமாகவும் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்குகிறார். அப்போது மாவட்ட ரீதியாக ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அது உடனடியாக தெரிவிக்கப்படும் பொழுது அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையிலும் மேலும் தேர்தல் பணிகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலான அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இந்த நிர்வாகிகளுடனான 1-to-1 சந்திப்பின் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் உடன்பிறப்பவா என்ற தலைப்பில் இந்த சந்திப்பு என்பது 29வது நாளாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு பணிகளுக்கு செல்லக்கூடிய நிலைகள் இருந்தாலும் அவ்வப்போது இந்த சந்திப்பை ஒருங்கிணைத்து நிர்வாகிகளை முதலமைச்சர் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் 63 சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளை சந்தித்திருக்கிறார். 29வது நாளாக இந்த சந்திப்பு என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.